அம்மன் நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்துல ஆடி மாதமும் நமக்கு பிறக்குது. ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மிதுன மனையில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக மனைக்கு போக போறாரு. செவ்வாய் சிம்ம மனையில இருக்கிறாரு. கேது பகவானும் சிம்மர மனையில தான் இருக்கிறாரு. புதன் கடக மனையில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு. வக்ரமா போக போறாரு. சுக்கிரன் ரிஷப மனையில 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு. குருவும் மிதுனத்துல தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றங்களோடும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூலை மாதம் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிதுன லக்கணத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் நமக்கு பிறக்குது. இந்த ஜூலை மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே தெரிஞ்சுப்போம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கும், ரோஹிணி மிருக சிரிஷம் 1, 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கும், ரிஷப லக்கணத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? ஜூலை மாதத்துல ரிஷபராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் குரு இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்துல புதன், சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது, தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறாரு. அப்போ தடைப்பட்ட பணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா விதத்திலையும் தயக்கம் பயம் இல்லாமல் ஈடுபட போறீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். விரும்பத்தகாத ஆசைகள் அப்படிங்கிறது வரலாம். அப்போ அதை தவிர்த்துக்கணும். வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற விஷயத்துலலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு கடினமான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமாக இருக்குது. அப்போ தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. ரிஷப ராசிக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்போ சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அரசியல்வாதிகள்லாம் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்ற விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்கள் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையோடு செயல்படணும். சுகஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு. அப்போ மாணவர்கள்லாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது படிப்பில் செலுத்துவாங்க. விளையாட்டில் ஈடுபடும் பொழுது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, பாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறதால கடந்த ஒரு மாதமாக இருந்துட்டு வந்த மந்த நிலை மாறி உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடி வரும். பொருளாதார ரீதியாக இந்த ஜூலை மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த காலமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக தான் இருக்கும். சனி பகவான் வக்கரமாக போகிறாரு. முதல் 15 நாட்கள் பணவரவு பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனையோ செலவுகளை சமாளிக்கிறதுலாம் உங்களுக்கு சாதாரணமான சூழல் ஏற்பட்டால் கூட ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக போகுது. கடந்த சில மாதமாகவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலையிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் அதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய சின்ன சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். செவ்வாய் கேது ஒன்றாக இருக்கிறதால இந்த ஜூலை மாதம் முழுவதுமே வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட
விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி கடன் வாங்கி சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்குங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் கூடுதல் வருமானம், லாபம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுல திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்கு சனி அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி. அப்போ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் சனி பகவான் கெடுதலை கொடுத்திருந்தாரு அப்படின்னா சனி இனிமேல் உங்களுக்கு நல்லதை செய்ய போறார் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை இல்லை, அதிக அளவு பிரச்சனை, எல்லா விஷயத்திலையுமே எனக்கு தடங்களா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே நான் நல்ல வேலையில தான் இருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் வேலையில் ஒரு பிரச்சனை, மன அழுத்தம், டென்ஷன், அலைச்சல், வேலைப்பழு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலைப்பழு, அலைச்சல் இதெல்லாமே தீரும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனது சப்தம பார்வையாக சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்கறதால பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கி குழந்தைகள் நல்லபடியாக அவங்களுடைய படிப்பை தொடங்குவாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குழந்தை வாக்கியத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். ரிஷபராசிக்காரர்கள்லாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று வலிமையோடு இருக்கிறார். அப்போ நினைச்சது நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் சமாளித்து சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. தன்னை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்ளும் அமைப்பில் நீங்கள் செயல்படுவீங்க. சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவருடைய வக்கர நிலை அப்படிங்கிறது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. அப்போ புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். படிப்புக்குண்டான மனதுக்கு பிடிச்ச வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய தன்மை அப்படிங்கிறதால கெடுதல் செய்த விஷயங்களில் உங்களுக்கு இனிமேல் நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதால சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் இருக்கிறது தான் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைச்சாலும் அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாற்றம், பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அலுவலகத்தில் நல்ல பெயர் இதெல்லாமே கிடைக்க போகுது. வீட்டுக்கும் வாகனத்துக்கும் உரியவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிலே இருக்கிறதால வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குடும்பத்துக்காக உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான காலகட்டமாக இது அமைய போகுது. 2ஆம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பணவரவை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன அழுத்தம் இருந்தாலும் பணவரவு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. குருவோட பார்வையும் இருக்குது. அப்போ கேட்ட இடங்களில் கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். கடனை வாங்கும் பொழுது உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வாங்கிக்கிறது நல்லது. இந்த ஜூலை மாதத்தில் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசிக்கு.